السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة: صدقة جارية أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சாதியும் சமாதானமும் ஈருலக தலைவர் முஹம்மதுனா சையீதுனா ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்கள் வெளிவந்த சத்திய தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரே விஷயத்தை எல்லா மக்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதில் ஒரு மிகப்பெரிய எல்லோருக்கும் தொடர்பு இருக்கு. எல்லோருக்கும் தொடர்பு இருக்கிறதுனால தான் எல்லா மக்களும் ஒரே விஷயத்தை பற்றி அந்தந்த சரௌண்டிங்கில், அந்தந்த பகுதிகளில் எல்லா மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பலமாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் இருந்து கொண்டு தான் இருக்கு. குறிப்பாக சிறுபான்மையினர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட அந்த வக்ஃபு சொத்து அப்படிங்கிற அந்த பொது சொத்துடைய விஷயத்தில் அதில் மூக்கு நுழைப்பதற்கும் கையை வைப்பதற்கும் யாருக்கும் எந்த அருகதையும் தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். குர்ஆனுடைய ஒரு வசனம்: ஒமா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு ரசூலு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்த பிறகு அதை மறுபரிசீலனை செய்து கொள்வதற்கு, அந்த விஷயத்தை மீண்டும் மறுபடியும் மாற்றி அமைப்பதற்கு ஈமான் கொண்ட எந்த ஆணுக்கும் ஈமான் கொண்ட எந்த பெண்ணுக்கும் உரிமையே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த வக்ஃபு என்கிற அந்த பொது சொத்துடைய விஷயத்தில் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற அந்த சட்டம் அது முறையானது அல்ல. இவர்களாக ஒரு 4 பேரை அழை வைத்து கொண்டு ஒரு சட்டத்தை ஏற்றுவதும் அதை திருத்துவதும், திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயரால் திருட்டுத்தனமான ஒரு விஷயத்தை திணிப்பதற்க இது அபாண்டமான மிகப்பெரிய ஒரு அழிச்சாட்டியமான அநியாயத்தினுடைய உச்சம் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். மீண்டும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஆலோசனை செய்து அந்த சிறுபான்மையினுடைய இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அந்த வக்ஃபு சொத்துடைய விஷயத்தில் மீண்டும் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு எங்களுடைய பாட்டனார்கள் முப்பாட்டன் அவர்களெல்லாம் எங்களுக்காக விட்டு சென்ற சொத்து தான் இந்த வக்ஃபு சொத்து. முதலில் அந்த விஷயத்தை நன்கு நம்ம இப்போ எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முப்பாட்டன் சேகரித்த சொத்து பத்து தான் இந்த வக்ஃபு சொத்து. அதை ஆக்கிரமிப்பு செய்வதும், அதை வள்ளுக்கட்டாயமாக எங்களிடத்தில் நீங்கள் பிடுவதும் இருக்க, இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டுத்தனமான விஷயம் வேறு எதுவும் இல்லை என்பதை நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் மூத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னால், இதா மாத்தல் இன்சான் இன்கத்தா அன்ஹு அமலு, ஒரு மனிதன் மூத்தாயிட்டான் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நின்றுவிடும். 3 விஷயத்தை தவிர என்பதாக ஹதீஸ்ல வருது. அதில் ஒன்று சதகத்துன் ஜாரியா. எந்த ஒரு விஷயத்தை அவர் மனம் விரும்பி இதை நான் சதக்கா செய்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் அன்பளிப்பு கொடுக்கிறேன், அல்லது இந்த விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், பள்ளிவாசலுக்காக
மதரசாக்களுக்காக நான் அன்பளிப்பு செய்கிறேன், வக்ஃபு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கியாமத்து நாள் வரைக்கும் அது வக்ஃபுடைய லிஸ்ட்டில் தான் இருக்கும். அதை பாதுகாக்கிற பொறுப்பு நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு தான் அதனுடைய முழு உரிமை இருக்குது. ஆகையினால் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் எல்லா